ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட வாழை அடித்து ஏற்றிக்கிட்டு இருக்கு. இதோட 2வது வாழை. இதை வெட்டி முடிச்சுட்டு ஒரு 2 தண்ணி ஊற்றிட்டு அங்கிட்ட ஒரு வாரம் புல் திருப்பி வந்துடும். உடனே புல் வந்துடும். திருப்பி இந்த கரையை பூரா திருப்பி உடைக்கணும். உடைச்சோம்னாக்கா வாழை வேகமாக வரும் வெளியேறி. அடுத்து உடச்சிட்டு அடுத்து 2-3 தண்ணி திருப்பி ஏற்றணும். ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த வேலை, நிழல் படுற வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். நிழல் பட்ட பின்னாடி தான் புல் முளைக்காது. அங்கே பொத்தி ஓட்ட பின்னாடி கரெக்டாக ஒரு 6 மாதம் கரெக்டாக வேலை பார்த்தோம்னா ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் பொத்தி போட்டோம். அப்புறம் வேலை இல்லை. அப்புறம் பக்க கண்டை விட்டுட்டு இலையா இருக்கலாம். தெரியும், நல்லது தானே. 10 மாதத்தில் காய் வந்துடும் வைங்க. முப்பட்டை பூராமே நம்ம ஒரு கேமரா மாட்டோம். வேலையில் தான் இருக்குது. டக்குன்னு வெட்டி வேலையை கொண்டு வந்தோம்னா வேகமாக வந்துடும். வாழை பூராமே கொத்தி ஓட்டு வெட்ட தான் வாழை. இது மேடு. இதில் ஒரு 75 ஒரு 80 கண்டு இருக்குது. இதில் ஏற்கனவே பச்சை மிளகாயும் கத்திரிக்காயும் போட்டிருந்தோம். சரி, 2 ரவுண்டு போட்டாச்சு. இந்த வட்டம் சரி வாழையை போட்டு விடுவோம். சும்மா கிடந்தாலும் களை வெட்ட முடியாது. இந்த மூக்குத்தி செடி ரொம்ப ஓவராக வந்துடுது. சரி, அதனால் இந்த வட்டம் வாழையை போட்டு விடுவோம். சேர்ந்தாப்பில் அதை வேலை பார்க்கும்போது இதையும் வேலை பார்த்துடலாம் ஒரே தான் அப்படின்ட்டு இதுலேயும் வாழையை போட்டு விட்டாச்சு. இதில் கொஞ்சம் ஆள் இன்றைக்கி 7 பேர் விட்டாச்சு. கொஞ்சம் வேகமாக ஞாயிற்றுக்கிழமைனால வேகமாக வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. இதில் ஊட ஒரு 4 கொய்யா கண்டு, 2 எலுமிச்சங்கண்டு, 2 மாங்கன்று,